தினம் ஒரு குறள் கற்போம். குறள் விளக்கம் சேனலில் கதையுடன் வாழ்வுடன். திருக்குறள் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஒரு அழகான கிராமத்தில் பாட்டியுடன் அர்ஜுன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அர்ஜுனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவன் கோபம் வந்தால் உடனே கத்திவிடுவான். ஒருநாள் அவன் நண்பன் தவறுதலாக அவன் விளையாட்டுப் பொருளை உடைத்துவிட்டான். கோபத்தில் அர்ஜுன் நண்பனை கடுமையாக திட்ட ஆரம்பிட்டான். அதை பார்த்த பாட்டி அவனை அருகில் அழைத்தார். பாட்டி மெதுவாக கேட்டார், மகனே, ஒரு குதிரையை கட்டுப்படுத்துவது பெரிய விஷயமா அல்லது நம்ம கோபத்தை கட்டுப்படுத்துவது பெரிய விஷயமா? அர்ஜுன் அமைதியாக நின்றான். பாட்டி சிரித்துக்கொண்டு சொன்னார், நம்ம கண், வாய், காது, மனம் இவைகளை நல்ல வழியில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான ஒழுக்கம். அந்த வார்த்தைகள் அர்ஜுனின் மனதை மாற்றின. அவன் நண்பனிடம் மன்னிப்பு கேட்டான். அந்த நாளிலிருந்து அவன் கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியாக நடந்து கொள்ள ஆரம்பித்தான். இதைத்தான் திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் அழகாக கூறுகிறார்.